கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் மனு. தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் விதி மீறல் என மனுவில் தகவல். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சி தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது. ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்ய தடை விதிக்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம். பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி தியான நிகழ்ச்சி குறித்து மம்தா பானர்ஜி விமர்சனம். பிரதமர் மோடி கடவுள் என்றால் அவர் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்றும் கேள்வி. மூன்று நாள் பயணமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்கிறார். திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிடுகிறார். பிரதமர் வருகையையொட்டி இந்திய கப்பல் படை பாதுகாப்பு வளையத்தில் வந்தது விவேகானந்தர் மண்டபம். சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தடையும் இல்லை என அறிவிப்பு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி உறுதி. நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீர்குலைந்து வருவதற்கு பின்னால் சதி இருக்கலாம் என பரபரப்பை பற்ற வைத்த பிரதமர் மோடி. ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு சிறப்பு குழு அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் எனவும் பேச்சு. ஜெயலலிதாவை மீண்டும் மீண்டும் இந்துத்துவா தலைவர் என விமர்சிக்கும் பாஜக. அரசியல்வாதிகளோடு விவாதிக்கலாம், அரசியல் வியாபாரிகளோடு விவாதிக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. ராமர் கோவில் மசூதி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என ஜெயலலிதா பேசும் ஆடியோவை வெளியிட்டது அதிமுக. தலைநகர் டெல்லியில் தண்ணீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம். தண்ணீரை வீணாக்குவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் நீர் வாரிய தலைமை நிர்வாக அதிகாரிக்கு உத்தரவு. தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு ஜூன் 3ஆம் தேதி நடக்கிறது. வெறும் கண்களால் காண முடியும் என வானியல் ஆய்வாளர்கள் தகவல். சர்வதேச தேசிய போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக திகழ்கிறது தமிழகம். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெருமிதம். தமிழகத்தில் 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம். அரசிதழில் வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம். சென்னையில் உள்ள 3 மையங்களில் 321 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் 1430 ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். 922 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நாளை ஆஜராகுமாறு நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி சம்மன். பாஜக நிர்வாகிகள் கேசவ விநாயகம், கோவர்தன், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் உள்ளிட்டோருக்கு சம்மன். சென்னையில் இருந்து இமயமலை புறப்பட்டுச் சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். புதிய இந்தியா பிறக்குமா என்ற கேள்விக்கு வேண்டிக் கொள்கிறேன் என பரபரப்பு பதில். ஒரு புதிய இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா? இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு தனக்கு எதிராக புகார் அளித்த பெண்ணுடன் சமரசம் ஏற்பட்டுள்ளதால் உடனே ஜாமீன் வழங்க வேண்டும். சென்னை காளிகாம்பாள் கோயில் பூசாரி கார்த்திக் முனுசாமி சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னையில் பள்ளி மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் செய்த வழக்கில் முக்கிய பெண் ஏஜென்ட் கைது. இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடரும் அதிரடி. ஈஷா அறக்கட்டளை சார்பில் மின் தகன மேடை அமைக்க எதிர்ப்பு. பதிலளிக்க தமிழக அரசுக்கும் ஈஷா அறக்கட்டளைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை ஆவின் பால் பண்ணையில் இருந்து விநியோகம் செய்யப்படும் டிமேட் ரக பால் பாக்கெட்டுகள் விரைவில் கெட்டுப்போவதாக புகார். வியாபாரம் பாதிக்கப்படுவதோடு ஆவின் பால் பண்ணைக்கு அலையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை. டெல்லியில் ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கு. கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக சென்னையில் 6 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம்.
6 பேரின் விவரங்கள், நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக அரசிற்கு அறிக்கை அனுப்பியது சைபர் கிரைம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடந்த சோதனையில் 1,57,000 பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். உள்ளாட்சி நிதி தணிக்கை பிரிவு ஆய்வாளர்கள் 7 பேர், ஊராட்சி அலுவலர்கள் 8 பேர் என மொத்தம் 15 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர்கள் இடையே மோதல். கல்லூரி வளாகத்தில் வைத்து 3ஆம் ஆண்டு மாணவர் ஒருவருக்கு அரிவாள் வெட்டு. கர்நாடகாவில் செல்போன் எண்ணை பிளாக் செய்த பெண் மீது ஆசிட் வீச்சு. பெண்ணின் இடதுகண் பாதிக்கப்பட்ட நிலையில் கள்ளக்காதலன் கைது. பிரபல மலையாள இயக்குனர் ஓமர் லுலு மீது இளம் நடிகை பாலியல் புகார். சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு. பணம் பறிக்க பொய்யான புகார் அளிக்கப்பட்டு உள்ளதாக இயக்குனர் லுலு விளக்கம். ஆபாச வீடியோ வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு. வருகிற 31ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக இருப்பதாக கூறியிருந்த நிலையில் மனு தாக்கல். ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்க மறுத்ததால் மூதாட்டியை மகளே தூக்கி சென்ற விவகாரம். பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் அழைத்து சுகாதார இணை இயக்குனர் விசாரணை. நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளியில் கிணற்றில் விழுந்த குட்டி யானை 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. 3 கிலோமீட்டர் தொலைவில் தவிக்கும் தாய் யானையிடம் சேர்க்க வனத்துறை முனைப்பு. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் கேளிக்கை விளையாட்டு திடலில் தீ விபத்து எதிரொலி. தேடப்பட்டு வந்த மற்றொரு உரிமையாளர் மரணம். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியிலிருந்து சாலைக்கு வந்த முதலையால் பரபரப்பு. தடுப்பு வேலியை தாண்டி மீண்டும் நதிக்குள் குதிக்க முயன்ற முதலை. வனத்துறையினர் மீட்டு நதியில் விட்டதால் நிம்மதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.